என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 எடுத்து வச்சு பார்த்தா அழகான வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்ற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள் நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வார்த்தைகள் சலிப்பின் கோபத்தின் வார்த்தைகள் அல்லாமல் ஜீவனின் வார்த்தையாகும். உங்கள் குடும்பம் தேவ சமாதானத்தை அனுபவிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. எப்படிங்க இருக்கீங்க? ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் கற்றுட்டு தான் இருக்கோம். சில பல விஷயங்கள் பட்டால் தான் புரியுது. இது வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. யார் எப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைவுபடுத்துகிறாரு. இப்போ நான் தெளிவாயிட்டேன். சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களா? இயேசு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவருக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊற்றுகின்ற நீரூற்றாக இருக்கும். இல்லைங்களா? யோவான் 4:14 எடுத்து வச்சு பாருங்களேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவனுக்கோ ஒரு காலும் தாகம் மூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊற்றுகின்ற நீரூற்றாக இருக்கும். யோவான் 4:14 அருமையான வாக்குத்தத்தத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் இயேசுவால் மாத்திரமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற முடியும். மாறாத ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்களாகிய நம்ம எப்போ மாறுவோம், எப்போ எப்படி இருப்போன்றது யாருக்குமே தெரியாதுல்ல. இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு கோவப்படலாம், எடுத்தறிஞ்சு பேசலாம். என்னடா இது நேற்று சூப்பராக பேசலாம், நல்லா பழகினாங்க, அப்படி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொரு முகம் இல்லை யாருக்குமே. வேறுபட்ட முகங்கள் இருக்குது நம்மளுக்குள்ளே. அன்பு காட்டும் போது ஒரு முகம் இருக்குது, கோவப்படுகின்ற போது ஒரு முகம் இருக்குது, சிரிக்கின்ற பொழுது ஒரு முகம் இருக்குது. எப்படியோ நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மாறாத நீங்கள் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை, ஜீவனை, நம்பிக்கையை, புத்துயிரை அளிக்கின்றவராக மாறுவீர்கள். நீங்கள் நேசிக்க மறந்துட்டீங்க. அன்பை கொடுக்க தவறிட்டீங்க. ஓகே, இப்போ கொடுக்கல, இதுக்கப்புறம் கொடுத்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பாரா? நிச்சயமாக ஏற்றுப்பாருங்க. எப்படியா இருந்தாலும் ஏற்றுப்பாருங்க. மீண்டும் இந்த தவறை செய்யாது. உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி கொண்டு போ. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடு. எதுக்காகவும் ஐயோ முடியல, இதுலேருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் நினைக்க சொல்லி புலம்பாது. என்ன ஆச்சு ஏதாச்சு நிதானமாக யோசித்து நம்ம அடுத்த கட்டத்தில் நகர்ந்தோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகின்ற தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நிச்சயமாய் நீதி செய்கின்றவர் என்று இயேசுதாமே கூறுகின்றார். லூக்கா 18:7-8 வச்சு பாருங்க. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம ஆண்டவராக இயேசுகிறது தெளிவாக சொல்லியிருக்காங்களா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கோன்னு யோசிச்சு பாருங்களா. நமக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி தான் ஓடிட்டுருக்கோம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, அதை விட இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏக்கங்கள் அதிகமாகிடுச்சு. பார்க்குற விஷயங்கள்லாம் அழகழகாக கண்ணை கவருதில்ல. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவரத்தை நம்ம நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு வெளியே வரணும்ல. அது எப்படி பிரதர் விட்டு வர முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆணுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுனாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளத்தின் அழகு வெளியே தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. உள்ளம் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது. வெளியே பார்க்க நீங்கள் ஸ்மார்ட்டாக சூப்பராக இருந்தால் மட்டும் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. உள்ளே இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. வெளியே பார்த்தா மட்டும் பலன்னு இருந்தால் மட்டும் ஆஹா சூப்பரான்னு சொல்ல முடியுமா? இல்லையே. உங்களுக்கு மனசே வராது போல இருக்கு. ₹1 கொடுக்க மாட்டீங்களே. நீங்கள் எத்தனையோ முதலாளிகள் எடுத்துக்கோங்களேன், ஓனர்ஸ் எடுத்துக்கோங்களேன். கொடுக்குறவங்க மனசார கொடுக்குற ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, முதலாளிகள்லாம். ஆனால் ஒரு சில பேர்லாம் வச்சுக்கிட்டே என்ன கொடுக்குதுனே தெரிலங்க அப்படின்னு சொல்லி தனக்கு தான் சொல்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். குடும்பம் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வீடு வாங்குறது என்னவோ என்னென்ன பண்ணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போவாங்களே தவிர கூட ஒர்க் பண்ணுற தொழிலாளிகளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணங்கள் வருமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு வரணும். எல்லாருமே சொல்லலை. ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, தனக்கு தான் இவனை இவ்வளோ கொடுப்பா, இவ்வளோ தான் கொடுக்கணும் இவங்களுக்குலாம். இவங்களால தான் இந்த
நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கடத்துக்கு போகுதுன்றது யோசிக்கிறதே கிடையாது. ஒரு சில பேர்லாம் எப்படி சொல்கிறது, சக்கையாக புழிஞ்சு எடுப்பாங்க. இந்த கரும்பு ஜூஸ் பார்க்குறீங்களோ, அது எவ்வளோ சக்கை வருமோ அதே மாதிரி அதை புழிஞ்சு சக்கையாக வெளியே எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சில வேலை செய்கிற இடத்துலலாம் புழிஞ்சிட்டு தான் வெளியே விடுவாங்க. ஆனால் வருமானம் என்னவோ குறைவாக தான் இருக்கும். உடல் சுகமும் இல்லாமல் என்னடா இது அப்படின்ற மாதிரி வேலை மட்டும் வாங்கிடுவாங்க. அதுக்கு அந்த ஊதியம் குறைவாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது பிரதர், குடும்ப சூழல் ஓட்டி தான் ஆகணும்னு சொல்லி. ஸோ கலங்காதீங்க. இன்றைய நாள் ஜெபம் நாம் ஆண்டவராக இயேசுக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார், பலத்தை கொடுக்க போகின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, ஒருபோதும் வற்றாத ஜீவ நதியாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. எங்கள் ஆவிக்குள்ள, சரீரத்திற்குள்ள, குடும்பத்திற்குள்ள ஜீவ தண்ணீரை தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருப்பீராக தகப்பனே. எங்கள் வாழ்வில் நாங்கள் சோர்ந்து போகியிருக்கின்ற எல்லா பகுதிகளையும் புத்துயிர் அளித்து கிருபையினால் பலப்படுத்திட வேண்டும் என்று கேட்குறப்பா. எல்லா பாவமும் நீங்கும்படி எங்களை சுத்திகரித்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறானவரே. குற்றத்தின் பாரங்கள் அனைத்தையும் அகற்றிவிடுவீராக. பரிசுத்த ஆவின் வல்லமையினால் எங்களை நிறைத்தரல வேண்டும் என்று கேட்குறப்பா. எங்கள் வாழ்க்கை முழுவதையும் நியாயம் ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. இக்கட்டான வேலைகளிலும் உம்மை நம்புவதற்கு உதவி செய்வீராக. ஜீவ தண்ணீருக்குள் நதிகள் எங்கிலிருந்து பாய்ந்து எங்கள் குடும்பத்தையும் எங்களை சுற்றிலும் இருப்பவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இரவும் பகலும் எங்களை கண்ணோக்கி பரிபூர்ண சித்தத்தின்படி வழிநடத்தி எங்கள் வாழ்க்கை எப்போதும் உமக்கு மகிமை கொண்டு வருவதாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றுமில்லாண்டவர் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கூட சொல்லி கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.